ஆன்மீக ரீதியாகவும் கனவு சாஸ்திரத்தின்படியும் கனவில் தெய்வம் வருவது மிகவும் அற்புதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதற்கான விரிவான விளக்கங்கள் இதோ. 1. தெய்வங்கள் கனவில் வருவது எதை குறிக்கிறது? பொதுவாக கனவில் தெய்வம் வருவது சுப செய்திகளின் அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது என்பதையே இது உணர்த்துகிறது. 2. வெவ்வேறு நிலைகளில் தெய்வம் வந்தால் என்ன பலன்? தெய்வம் சிரிப்பது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விரைவில் தீரப்போகிறது என்றும் உங்கள் செயல்களுக்கு தெய்வத்தின் முழு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது என்றும் அர்த்தம். தெய்வம் பேசுவது போல நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். தெய்வம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க முயலுங்கள். அது உங்கள் ஆழ்மனதின் குரலாகவும் இருக்கலாம். தெய்வம் கோபமாக இருப்பது போல நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்கிறீர்கள் அல்லது உங்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்திக்கடன் மறந்துவிட்டீர்கள் என்பதை இது நினைவுபடுத்தலாம். தெய்வம் ஆசீர்வாதம் செய்வது போல உங்களுக்கு இருந்த தடைப்பட்ட காரியங்கள், திருமணம், வேலை, வீடு கைகூடி வரும். 3. குறிப்பிட்ட தெய்வங்கள் வந்தால் பலன்கள். சிவன், ஞானம் பெருகும், பயம் நீங்கும். விநாயகர், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், விக்னங்கள் தடைகள் நீங்கும். முருகன், தைரியம் பிறக்கும், பகைவர்கள் தொல்லை ஒழியும். அம்மன் / பெண் தெய்வங்கள், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், சந்தோஷம் பெருகும். குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் கனவில் வந்தால் உடனே அந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வருவது நல்லது. பரிகாரம்: கனவில் தெய்வம் வந்து மறைந்தால் மறுநாள் காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது.